எடுக்க தாமதமானால் மேல டிவியில் வருது, சேர்ந்து வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக. முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அது ஆசரிக்கப்படும் நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாட்களில் செலுத்துவதும் தவிர, நீங்கள் கர்த்தருக்கு படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளும் பொருத்தனைகளும் உற்சாக பலிகளும் தவிர, நீங்கள் அந்தந்த நாளுக்கு தக்கதாய் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி, போஜன பலி, இரத்த பலி, பானபலி முதலானவைகளை செலுத்தும்படி சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்காக நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள் இவைகளே. நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். முதலாம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சம் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் நதிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாய் இருங்கள். வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். இது உங்கள் தலைமுறைதோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. 7ஆம் மாதத்திலே அதை ஆசரிக்க வேண்டும். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிவித்தான். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 44 வரை வாசித்தோம். இதுல அந்த கடைசி வசனத்தை ஒரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கடைசி வசனம், அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிவித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட், இது யாருடைய பண்டிகை? 44 படிங்க, படிங்க. அப்படியே மோசே யூதருடைய பண்டிகை இருக்குதா? கிரேக்கருடைய பண்டிகை இருக்குதா? என்ன இருக்குது? சத்தமா, யாருடைய பண்டிகை? யாருடைய பண்டிகை? பழைய ஏற்பாட்டின் பண்டிகை இருக்குதா? இருக்குதா? இல்ல. அப்போ இது என்ன புதுசாக்குதுன்னு நிறைய பேரு கேட்குவாங்க, என்னே கேட்குறாங்க. உங்களை நான் கேட்காமல விட்டுருவாங்க, கவலையே இல்லை. இது யாருடைய பண்டிகை? கர்த்தருடைய பண்டிகை. இந்த ஒரே அதிகாரத்துல 4 இடத்துல இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. ஓகே, இத அந்தந்த நாளுல, குறித்த நாளுல, குறித்த விதமாய் ஆசரிக்க வேண்டும். These are
appointed feasts of God. ஏற்படுத்தப்பட்ட கர்த்தருடைய பண்டிகைகள். And it should be celebrated on the appointed day. அதற்காக குறிக்கப்பட்ட நாளில் கொண்டாட வேண்டும். And it should be celebrated the way it should be commanded, the way it was commanded. எவ்விதமாய் கட்டளையிடப்பட்டதோ அவ்விதமாய் கொண்டாட வேண்டும். இஸ்ரவேலுக்கு நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியவும் வராண்டா மாதிரி இருக்கும். ஷீட் போட்டிருக்க மாட்டாங்க, ரீப்பர் மட்டும் போட்டுப்பாங்க. அதுக்கு மேல ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு வெளியே படுத்துன்னு வானத்தை பார்த்தா வானத்துல நட்சத்திரங்கள் தெரியும். ஆக்சுவலா நேத்து இன்னைக்கு எல்லாம் பௌர்ணமி இல்ல, ஆமா தானே? ஆமா, நேற்று பௌர்ணமி இருக்கும். நமக்கு இன்னைக்கு நிலவு வெளிச்சத்தில் கொண்டாடுகிற 7 நாள் பண்டிகை இது. சரி, இந்த ஆண்டு 7 நாள் 7 முக்கியமான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 7 important things. ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடந்த புதன்கிழமையிலிருந்து நம்ம காலேஜில் சென்னையிலிருந்து ஒரு 140 பேர் வந்து 4 நாள் கருத்தரங்கு. அதுல நானும், பிரதர் கிடியன், பிரதர் மனோ, அவர் பிரதர் கொரேரா, நாங்கள்லாம் செய்தி கொடுத்தோம். எனக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூட இங்க ஆராதனை முடிச்சுட்டு அங்க போய் இன்னொரு ஆராதனை கண்டக்ட் பண்ணி திருவிருந்து கொடுத்துட்டு அவர்களை அனுப்பிச்சு வச்சோம். அவங்க ஒரு தலைப்பை கொடுத்தாங்க, கவனமாயிரு கருத்தாயிரு. சொல்லுங்க சத்தமா. அதுக்காக நான் செய்தியை ஆயத்தப்படுத்தின பொழுதே அந்த மீட்டிங்க்கு தேவை 3 செய்தி தான். ஆனா 7 மெசேஜ் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இந்த 7 எதுக்காக சொல்லுங்க? நம்ம சர்ச்சுக்கு குடார பண்டிகைக்கு. அப்ப முதல்ல கவனமாயிரு கருத்தாயிரு. கவனமாயிரு அல்லது உஷாராயிரு. பத்திரமா போயிட்டு வா, கவனமா போயிட்டு வா. இந்த வார்த்தை எல்லாம் யார் சொல்றது? வெரி குட், வீட்டில் இருக்கிறவங்க சொல்லணும். அப்பா, அம்மா, மனைவி, பிள்ளைகள், உறவுகள். அப்படி சொல்லலாமா? எப்படி? யாரு சொல்லுங்க? உறவுகள். இப்ப பிள்ளைங்களை பத்தி நம்ம பேசுறதுனால பெற்றோர்னு எடுத்துக்கலாமா? சரியா? ஒருவேளை அம்மா வீட்டுல ஒரு மூலையில இருக்கிறாங்க, நீ கிளம்பி போற, உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு? அப்பா பத்திரமா போயிட்டு வா. ஏன்னா நீங்க சொல்லாம கொள்ளாம ஊர் சுத்துறதுனால உங்களை எங்க போறீங்கன்னு கேக்குறோம். அந்த எங்க போறீங்கக்குள்ளவே பத்திரமா போங்கன்னு என்ன ஆகுது? அடங்கிக்குது. சரி, ஃபர்ஸ்ட் கவனமாயிரு என்பது அன்பு கலந்த ஒரு வார்த்தை. இட்ஸ் a word combined with love. அன்பு கலந்த ஒரு வார்த்தை. பிள்ளைங்க வெளியே ஸ்கூலுக்கு போறவங்க, காலேஜுக்கு போறவங்க, வேலைக்கு போறவங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடணும். அதுக்கு பயன்படுத்துகிற முதல் வார்த்தை என்ன? கவனமாயிரு. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, கவனமாயிரு. வேலைக்கு போற, படிக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன்,
ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே ஸ்டார்ட் பண்ணலாம். படிக்க போற, வீட்டில் பொங்கல் உப்புமாவு சாப்பிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் பீரியடு லாங்குவேஜ் வச்சுக்கோங்களேன், கன்னடா இல்லை ஹிந்தி, என்ன வரும் சொல்லுங்க? தூங்கிடாத, கருத்தாயிரு. கிளாஸ் டீச்சர் என்ன சொல்லுவாங்க? வீட்டுல இருந்து அப்பா அம்மா அனுப்புனப்போ கவனமாயிருன்னு அனுப்புனாங்களா? அங்க போனதும் டீச்சர் என்ன சொல்லுவாங்க? கவனின்னுவாங்க. கவனினா கருத்தாயிருன்னு அர்த்தம், விவேகமா கத்துக்கோன்னு அர்த்தம். இத புரிஞ்சுக்கோ, புரிஞ்சு நடந்துக்கோன்றது அர்த்தம். இப்போ இந்த வருஷம் தீம் கவனமாயிரு. சொல்லுங்க, கருத்தாயிரு. கவனமாயிரு, கவனமாயிரு, கருத்தாயிரு. கார் ஓட்டுறப்போ கவனமாயிரு, கருத்தாயிரு. டூ வீலர் ஓட்டுறப்போ ஓட்டுறவங்க எல்லாம் கவனமாயிரு. உங்களுக்கு இனி பிறந்துட்ட பிள்ளைங்க தப்பிச்சிட்டாங்க, இனி பிறக்க போற பிள்ளைங்க இப்படித்தான் பிறக்க போறாங்க. பிரின்சி தப்பிச்சிட்ட, இப்படித்தான். நல்லது இல்லை. கவனமாய்ப்போ, கருத்தாய்ப்போ. நமக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்கிறது, மாம்சத்துக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. மாம்சத்துக்குரிய வாழ்க்கை அல்லது சரீர வாழ்க்கை, அதுக்கு உணவு தேவை, உடுத்த உடை தேவை, சாப்பிட்ட உணவு ஜீரணிக்கணும், அதுக்கு உடற்பயிற்சி வேலை செய்யறவங்களுக்கு அது தானா ஜீரணம் ஆயிடும், சிலருக்கு தானா ஜீரணமாகும். நான் அவங்கள பத்தி பேசல, பயிற்சி செய். கண்ணுக்கு ரொம்ப வேலை கொடுக்காத, கண்ணு கெட்டு போயிடும். காதுக்கு ரொம்ப வேலை கொடுக்காத, காது கெட்டு போயிடும். வாய்க்கு ரொம்ப வேலை கொடுக்காத, சீக்கிரம் பல்லு விழுந்துரும். பல்லு விழுந்தாலும் சிலர் பேச்ச நிறுத்துறது இல்லை, அது வேற விஷயம். குரல் போயிடும். இப்போ இதுல சரீரத்திற்குரிய அல்லது மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில சாப்பாடு, உணவு, உறக்கம், நல்ல பழக்க வழக்கங்கள், சரீர சம்பந்தமான பழக்க வழக்கங்கள் இருந்தா போதும். அதுல கவனமாயிரு, கருத்தாயிரு. நமக்கு ரெண்டாவது ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது ஆவிக்குரிய வாழ்க்கை. சொல்லுங்க சத்தமா. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும், கருத்தா இருக்கணும். சொல்லுங்க, கவனமா இருக்கணும், கருத்தா இருக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் ஜெப வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க? சத்தமா, சத்தமா, சத்தமா. பிரேயர் லைஃப், ஜெப வாழ்க்கை. ஜெபம் பண்ணாத வாழ்க்கை வெற்றி பெற முடியாது. ஜெபம் இல்லாமல் ஜெயம் இல்லை. என் நோட்ஸ்ல தலையங்கம் எழுதி இருக்கிறேன், ஜெபமே ஜெயம். சொல்லுங்க, ஜெயம். இந்த 7 நாள் ரெக்கமெண்டேஷன் என்ன தெரியுமா? நல்லா முன்னால நின்று என்ன பண்ணீங்க? பாட்டெல்லாம் பண்ணீங்க, ஆனா ஒருத்தரும் டான்ஸ் ஆடல. இப்படியா கொண்டாடுறது? சரி ஆச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனா எல்லாத்த விட மிக முக்கியமானது ஜெப வாழ்க்கை. சொல்லுங்க சத்தமா, சத்தமா, சத்தமா. பிரேயர் இல்லாம உங்க வீட்டுல ஒரு வேலைய கூட தொடக்கூடாது. ஒரு காலை உதயமாகும் பொழுதே எதுல உதிக்கணும்? சொல்லுங்க சத்தமா. ப்ளீஸ் ஸ்டார்ட் அ டே வித் பிரேயர். ஒரு நாளை எதுல ஆரம்பிங்க? ஜெபத்துல ஆரம்பிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனமா இருக்க, கருத்தாய் இருக்க முதல் நமக்கு தேவைப்படுகிறது ஜெப வாழ்க்கை. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது, ஜெபம் மட்டும் இருந்தா போதாது. அடுத்தது என்ன தேவை? வேத வாசிப்பு. சொல்லுங்க,
சொல்லுங்க, வேத வாசிப்பு, பைபிள் ரீடிங். ஒரு அதிகாரம். நிறைய பேர் பிளான் போட்டு 5 அதிகாரம் காலையில, ராத்திரி 5 அதிகாரம், வருஷத்துக்கு 3 முறை பைபிளை படிச்சு முடிச்சிடலாம் அப்படியெல்லாம் சொல்ல. ஒரே ஒரு சங்கீதம், வெறும் 6 வசனமா இருக்கட்டுமே, பரவாயில்ல. அதை முறையா உட்கார்ந்து தியானத்தோடு பைபிள் படிக்கணும். சொல்லுங்க, எப்படி படிக்கணும்? பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இது 2 முக்கியம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இது 2 முக்கியம். எது 2? சொல்லுங்க. ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு. சொல்லுங்க, 4 முறை சொல்லுங்க. ஜெப வாழ்க்கை. இந்த கூடார பண்டிகையில, அடுத்த கூடார பண்டிகைக்கு நீங்க வரும் பொழுது நான் என்ன சாட்சி கேட்க விரும்புறேன் தெரியுமா? போன வருஷம் ஐயா முதல் நாள் சொன்னாரு, ஜெப வாழ்க்கை வேதவாசி இருக்கணும்னுட்டு, ஒரு வருஷம் ஒரு நாள் தவறாத ஜெபம் பண்ண, பைபிள் படிச்சேன் அப்படின்ற சாட்சியை கேட்க விரும்புகிறேன். செய்வீங்களா? செய்வீங்களா? அதுல எனக்கு என்ன லாபம்? ஆண்டவருக்கு என்ன லாபம்? ஆனா உங்களுக்கு என்ன லாபம்? கவனமா இருப்பீங்க, கருத்தா இருப்பீங்க. சொல்லுங்க, கருத்தா. சரி, ஆண்டவருக்கு நம்முடைய சரீரங்களிலே பிடிக்காத 5 காரியம், செய்யத்தகாத 2 காரியம். நான் சொல்லுங்க, பிடிக்காத 5, செய்யத்தகாத 2. வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 to 19 வரை. Proverbs chapter 6 verses from 16 to 19. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது. அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஹல்லேலூயா. இன்னொரு வாட்டி எல்லாம் சேர்ந்து படிச்சிடலாமா? எல்லாம் சேர்ந்து. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஹல்லேலூயா. இதுல 5 உறுப்புகள், 2 செயல்கள். என்ன சொல்லுங்க? 5 உறுப்புகள், 2 செயல்கள். முதலாவதாக மேட்டிமையான கண். ஆண்டவர் எதை வெறுக்கிறார்? சொல்லுங்க, எதை வெறுக்கிறார்? என்ன கொஞ்சம் பாருங்களேன், இப்படி பார்க்கணும். அது ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லை. பெருமை பார்வை ஆண்டவருக்கு அருவருப்பு. மேட்டிமையான கண் ஆண்டவருக்கு பிடிக்காது. பெருமை நிறைந்த பார்வை ஆண்டவருக்கு பிடிக்காது. அருவருக்கிறார், ஆண்டவர் அருவருக்கிறார். ஆண்டவருக்கு இந்த மேட்டிமையான கண்ணு பிடிக்காது. என்ன போல யாரும் இல்லை, என்ன மாதிரி அறிவாளி யாரும் இல்லை,
என்ன மாதிரி புத்திசாலி யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்க பாரு, அவங்கள ஆண்டவர் வரவேற்கிறார். உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட அப்படி கட்டும், அப்படி ஒரு மூலையில கட்டும். அது பெருசா என்ன பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்டாம். லெட் இட் பி, அது இருக்கட்டும். அப்படின்னா அதுல ஒன்னும் நாம ஆதாயம் அடைய போவதில்லை. இப்ப முதல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு என்ன வேண்டாம், மேட்டிமையான கண்ணு வேணாம். நம்மிலும் ஏழைகளை கேவலமா பார்க்கிறது வேணாம். நம்மிலும் பலவீனமானவர்களை அருவருப்போட பார்க்கிறது வேணாம். நம்மிலும் கஷ்டமாகிறவங்கள சி அப்படின்னு சொல்றது வேணாம். யாரையும் தாழ்த்தி பேசுறது, தாழ்த்தி பார்க்கறது, பேசுறத பத்தி அப்புறம் போலாம். தாழ்மையா கேவலமா யாரையும் பார்த்தாலே ஆண்டவர் அதை அருவருக்கிறார். ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணிடலாம். மேட்டிமையான பார்வை, பெருமை நிறைந்த பார்வை, அதை நிறுத்திவிடலாம். இரண்டாவது பொய் நாவு. ரெண்டாவதுன்னா நான் சொல்ல அங்கதான் பாருங்க, பொய் நாவு. நாக்குல மச்சம், வாயை திறந்தா பொய் பொய் பொய், பித்தலாட்டம். பொய் நாவு கூடாது. சிலர் பொய் பேசுறது பேஷன். அவங்களுக்கு பொய் பேசுறதுன்னா பேஷன், வாஞ்சை. பொய்ய கொஞ்சம் கலக்கலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. ஏவாள் மாதிரி. யார் மாதிரி? ஏவாள் மாதிரி. ஏவாள் எப்போ பொய் பேசினான்னு நீங்க கேட்கலாம். சொல்றேன். ஏதேன் தோட்டத்துல பாம்பு வந்துச்சு, வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது. ஆதாமும் பக்கத்துல தான் இருந்தார். ஆண்டவர் தோட்டத்தில் உள்ள கனிகளை எல்லாம் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? யார் கேள்வி? சாத்தானுடைய கேள்வி. இந்த நரித்தனமான கேள்வி கேட்கறாங்க பாரு, அவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, நரின்னு ஒரு நரி கதை சொல்லிட்டா, எங்களுக்கு தான் தெரியுமே நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, இது புது கதை, புது வருஷம் இல்லையா, புது கதை. ஒரு நாள் காட்டு ராஜா சிங்கத்துக்கு பசி ஆயிடுச்சான். பசி சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாராம், நிறைய பார்த்து, எனக்கு பசியா இருக்குது, மத்தியானத்துக்கு சாப்பாடு நீ தான் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த நிறைய என்ன பண்ணுச்சான், யார அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு தேடி 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 பார்த்துச்சான். கடைசியில ஒரு கழுதை கடிச்சிச்சான். என்ன கடிச்சிச்சான்? கழுதை கடிச்சிச்சான். கழுதை கிட்ட இது சொல்லிச்சான், ராஜா உனக்கு தலைவர் பதி கொடுக்க போறாரு. சிங்கம் காட்டுக்கு ராஜா, அவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு உனக்கு அந்த பதவி கொடுக்க போறாரு, கூட்டுனர் சொன்னாரு அப்படின்னு. கழுதைக்கு புத்திக்கணும் இல்ல, சொல்றது மாதிரி நம்பலாமா? நம்ப கூடாது. ஆனா போச்சு. கழுதைய பார்த்த உடனே சிங்கம் ஏற்கனவே பசியாக்குது இல்ல, அப்படியே தலைய கடிக்க போச்சான். காது ரெண்டும் மாட்டிக்கிச்சு. காது ரெண்டும் சிங்கம் வாயில மாட்டிக்கிச்சு. தலையை இழுத்துன்னு கழுத தூரம் வந்துச்சு. இப்ப கழுதிக்கு என்ன இல்ல? காது இல்ல. ரத்தம் வடியுது கழுத கிட்ட. இப்போ ராஜாக்கு கோவம். என்ன கழுதி எட்டுன்னு வந்த, அது தப்பிச்சுன்னு ஓடிடுச்சு. கொஞ்சம் ராஜாவே, நான் கூட்டின்னு வரேன். நேரா போனோன்னு ரத்தம் வடிய நின்னுக்குதாங்க. ஏன் ஓடியான்ட்ட அப்படின்னு. சிங்கம் என்ன கொல்ல பார்த்துச்சுனாட, கிரீடம் வைக்கணும், அதுல காது தடையாகுது, அதனால என்ன பிடிங்காச்சு? காதை பிடிங்காச்சு. நீ தப்பா புரிஞ்சுக்கினிய, காது தானே போச்சு. சேரு யோசனை பண்ணி பாரு, நெக்ஸ்ட் நீ தான் பதவி, தலைவர் பதவி உனக்கு தான் அப்படின்ன உடனே கழுது அப்படியா சரின்னு வந்துச்சான். போன முறை நம்ம மூஞ்ச காமிச்சுன்னு வந்ததுனால சிங்கம் என்னத்த பிடிச்சிச்ச? காதை பிடிச்சிச்சு. இந்த முறை பின்னாலே போலான்னு பின்னால போச்சான். வாழை பிடிச்சிக்கிச்சான். வாழை கடிச்சிச்சு சிங்கம். இப்போ கழுதைக்கு என்ன இல்ல? வாலில ரத்தம் ஓடி போச்சு.
பின்னாலே நரி துரத்தின் போன உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, உனக்கு என்ன சேர்ல எப்படி உட்கார வைக்க முடியும்? வால் இருந்தா சேர் பதவி எப்படி உட்கார வைக்க முடியும்? அதனால தான் வாலை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. நீ தான் ராஜா, கவலையே படாத. புத்தி வரணும் இல்ல. 3வது முறை போன உடனே முழுசா சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சான். சிங்கம் அதை கொன்று நரிக்கிட்ட கொடுத்து, இதை எடுத்துன்னு போய் தோலை உரிச்சு உள்ளக்கிறதெல்லாம் ஃப்ரை பண்ணிடு, மூளைய குறிப்பா எடுத்து சுக்காவா வறுத்துரு, இது ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சான். நரி போச்சான், எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்து ராஜா கிட்ட வச்சுச்சான். ராஜா எல்லாத்தையும் பார்த்துட்டு மூளை எங்கன்னு கேட்டுச்சான். நரி ஃபர்ஸ்ட் மூளைய சாப்பிட்டுக்குது. அது என்ன சொல்லிச்சாங்க, கழுதைக்கு என்ன இல்ல, மூளையே இல்ல. ராஜா நம்பல. எப்படி சொல்றேன்னா, அதுக்கு மூளை இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் யாம் பேச்ச கேட்டுக்குமா? உங்களுக்கு எல்லாம் மூளை இருந்திருந்தா யாம் பேச்ச கேட்டிருப்பீங்களா? அது பரவாயில்ல. 2வது மூளை இருந்திருந்தா காது போச்சே அப்பவே ஓடிட்டு இருந்துக்கல, வாலு போச்சே அப்ப நான் ஓடிட்டு இருந்துக்கல, முழுசா வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிச்சே, அதுல இருந்தே தெரியுது இல்லையா எதுக்கு மூளை இல்லைன்னு. உண்மையா சொல்லுங்க, யாருக்கு மூளை இல்லை? சிங்கத்துக்கா, கழுதைக்கா, நரிக்கா? சிங்கத்துக்கு தான் மூளை இல்லை. சரி, கழுதை நம்பலாமா? நரிகிட்ட நரிய போய் நம்பலாமா? வாயை திறந்தா என்ன அதுல சொல்லுங்க, பொய். அப்படியாப்பட்டவங்க சவகாசமே வச்சுக்கூடாது. நம்ம கதையெல்லாம் சொல்லி உங்களை 2வது என்ன பண்ண கூடாது? பொய்னாவு கூடாது. கண்டதுக்கு பொய் பேசக்கூடாது. வாயை திறந்தா பொய் பேசக்கூடாது. 3வது, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத, ஆண்டவர் அருவருக்கிற 3வது காரியம், குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. நல்லா கவனிங்க. கேங்குங்க சேர்த்துக்கூடாது. எல்லாம் பாருங்க ஐயா, ரெக்ஸு, ஆல்வின் என்ன பார், கீழே ஏன் கொஞ்சிக்கிறப்பா? ஜான்பால் என்ன பாரு, உங்க வயசு பர்ஃபெக்ட் வயசு. எதுக்கு கேங் சேர்த்துக்கிறதுக்கு. ஒருத்தன் சொல்லுவான், ஏய் ஒருத்தன் ரோட்ல மாட்டினான்னா அவனை இன்னைக்கு போட்டுடலாம். 15, 16, 17 வயசு. கிரைம் ரேட்டு இந்த வயசு பிள்ளைங்க கிட்ட அதிகமாயிட்டு இருக்குது. கிரைம் ரேட், குற்றம் செய்கிற எண்ணிக்கை டீனேஜ் பிள்ளைங்க மத்தியில அதிகரிச்சுட்டு இருக்குது. கை துணிது ரத்தம் சிந்தறதுக்கு. ஆண்டவர் அதை அருவருக்கிறார். ஆண்டவர் அருவருக்கிறார் தம்பி. கூடா நட்பு வேணாம். கொண்டு போய் உன்னை ஜெயில நிறுத்திடுவாங்க. அவங்க ஈஸியா தப்பிச்சிருவாங்க. எனக்கு 2 பேரும் தெரியும். பெதபிலிக்கு போனாங்க திருநாக்கு. இன்னொருத்தர் அடிச்சுட்டாங்க. சப்போர்ட்டுக்கு போனார் பாரு, அடி வாங்கினார். சண்டைக்கு காரணமானவர் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டாரு. சப்போர்ட்டுக்கு போனவரு கிணத்துல வந்து செத்துட்டார். துரத்தின்னு வரப்போ எதற்கு கிணறு இருக்குது தெரில, அப்ப வந்து ஓடி கிணத்துல வந்து செத்துட்டார். நான் சொல்ல வரேன், கூடா நட்பு வேணாம் தம்பி, வேணாம். அது உனக்கு நல்லது இல்ல. நல் வாழ்க்கைக்கு அந்த துணை, அந்த உறவு, அந்த நட்பு உதவாது. கூடா நட்பு வேணாம். அவங்க கொண்டு போய் உன்னை நிக்க வைக்க கூடாத இடத்துல நிறுத்திடுவாங்க. Be selective in your friends while choosing your friends. உங்க ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கும் பொழுது செலக்டிவா இருங்க.
யார் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. ஏன்னா அநேகருடைய கை ரத்தம் சிந்துகிற கை. அதுக்கு நீங்க துணை போகக்கூடாது. நான்காவது துர் ஆலோசனை செய்யும் இருதயம். துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். எல்லாம் கொஞ்சம் கவனிங்களேன். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இருதயம் தான் மகா கேடு நிறைந்ததுமாய் இருக்கிறது. இந்த இருதயத்துல ஓடுற சிந்தனைகளுக்கு இது பாரு, யோசனைகளுக்கு இது பாரு, மகா பயங்கரமானது. அப்படியே பிளேட்டை மாத்தக்கூடியது. அப்படியே பிளேட்டை திருப்பி போடுவீங்க. இப்படி தட்டை போட்டு சோறு போட்டு கேட்டா நீ தான் திருப்ப சொன்னீங்க. சில இருக்கிறாங்க தட்டை திருப்புறவங்க. துர் ஆலோசனை செய்கிற இருதயம் நமக்கு வேணாம். லாஸ்டா தீமை செய்ய, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். ஸ்பீடு வேகமா ஓடுறது. எதுக்கு சொல்லுங்க? தீங்கு செய்யறதுக்கு. நான் சாதாரணமாவே சொல்றேன், வேகமாவே போவாத. நீ போய் ஒன்னும் சாதிக்க போறது இல்லை. நீ போய் எதையும் சாதிக்க போவதில்லை. வேகமா ஓடாத. நிதானம் தேவை. அதுலயும் தீங்கு செய்யறதுக்கு வேகமா ஓடாத. கூப்பிடுவான் போன் பண்ணி, உடனே வாடா, என்ன ஒருத்தன் அஷ்டாண்டா, எல்லாரையும் கூப்பிட்டு வாடா கூப்பிடுவான். நீ என்ன பண்ண? நீ என்னமோ பண்ண, அவன் அச்சான், உங்களோட போச்சு. அப்பாவிய ஏன் கூப்பிடுற? இந்த 5வது கூட ஆண்டவருக்கு பிடிக்காது. என்னது? தீங்கு செய்ய விரைந்தோடும் கால். இந்த 5 உறுப்புகள் செய்யக்கூடிய பாவங்கள் ஆண்டவருக்கு அருவருப்பு. அடுத்து 2 செயல்கள். என்ன சொல்லுங்க? 2 செயல்கள். 1 பொய் சாட்சி. ஒண்ணுன்னா இப்பதான் பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன். அபத்தம் பேசும் பொய் சாட்சி. பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பார்க்காத பார்த்ததா சொல்லக்கூடாது. நம்முடைய ஆமாகவும் நம்முடைய இல்லையாகவும் இருக்க வேண்டும். சொல்லுங்க, நம்முடைய ஆமாகவும் நம்முடைய இல்லையாகவும் இருக்க வேண்டும். அப்போ பொய் சாட்சி சொல்லக்கூடாது, பொய் பேசக்கூடாது. லாஸ்ட் 1, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். கலக்கம் வைக்க கூடாது. என்ன சொல்லுங்க? 7வது விஷயம் என்ன? சத்தமா வராதே. சத்தமா கலகம். இன்னைக்கு ஹீரோ நரி ஆயிட்டு இருக்குது. கலக பேச்சு இருக்கக்கூடாது. குடும்பத்தை கெடுக்க கூடாது. குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது. குழப்பவாதிகளா மாறக்கூடாது. கலகம் பண்ணக்கூடாது. கோபத்தை வர வைக்க கூடாது. கசப்பை கரைச்சி ஊத்தக்கூடாது. கலகம் பண்ணக்கூடாது. 5 உறுப்புகள் செய்கிற பாவம், 2 செயல்கள். இதை ஆண்டவர் வெறுக்கிறார். ஸ்டார்டிங்கே ரொம்ப கஷ்டமாகுதுல்ல? ஃபிஷ்ஷ தவா மேல போட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ண மாதிரி இருக்குது இல்ல? என்னன்னா வெறுத்து எடுக்க போறாரோ. போதும், நமக்கு இஷ்டமா வாழ்ந்தது போதும். ஆண்டவருக்கு பிரியமா வாழலாம். இந்த வருஷம் தனிப்பட்ட வாழ்க்கையில, in our personal life, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த விஷயத்துல கவனமாயிருப்போம். மெட்டுமையான கண்ணு வேணாம். என்ன போல யாருன்ற நினைப்பு வேணாம். பொய் நாவு வேணாம். குற்றமற்ற ரத்தத்தை சிந்துகிற கை வேணாம். துர் ஆலோசனை செய்யற இருதயம் வேணாம். தீமை செய்ய விரைந்தோடுற காலு வேணாம். அடுத்து
பொய் சாட்சி வேணாம், கலகம் வேணாம், சுத்தமாக்கலாம், கிளியராக்கலாம். தேங்க்யூ. வெரி குட். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் படி. இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படின்னு பார்த்தோம். நாளைக்கு நம்ம குடும்பத்துல, நம்முடைய ஃபேமிலியில கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள், அப்படியே ஒன்னொன்னா நாம ஒரு படியா ஏறி மேல போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நல்லா கவனிங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும். நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் வேண்டும். ஒவ்வொரு முறையும் இப்படிப்பட்ட பண்டிகைகள் வரும் பொழுது, விசேஷித்த ஆசரிப்புகள் வரும் பொழுது பொருத்தனைகளை செலுத்தணும். இந்த வருஷம் ஆண்டவரே, இதெல்லாம் நான் செய்யாதபடி என்னை காத்துக்குங்க, என்னை பத்திரமா பார்த்துக்குங்க, இப்படி சமூகத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நான் இனிமேல் மேட்டிமையான கண்ணு வேணாம், பொய் பேசுற நாவு வேணாம், அப்புறமா குற்றம் இல்லாத ரத்தத்தை சிந்துகிற கை, துர ஆலோசனை பண்ற இருதயம் வேணாம், தீமை செய்யற விரைந்தோடுற காலு வேணாம், பொய் சாட்சி வேணாம், கலகம் வேணாம். நம்ம பாம்பை போல வினா உள்ளவர்களா இருக்கணும், அதே நேரத்துல புறாவை போல கபடற்றவர்களா இருக்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த 5 காரியங்களை, 2 செயல்களை நீர் வெறுக்கிறீர். எங்க வாழ்க்கையிலிருந்து இதை